ஹாய் மக்களே, நானும் எங்க அம்மாவும் எங்க கிளம்பி போறோம்னா நம்ம களக்காடு சந்தைக்கு தான். நாளைக்கு வெள்ளிக்கிழமை எங்க ஊர் ஐயா கோயில்ல கொடி ஏறுது. அதனால ஒரு 11 நாளுக்கு எங்க வீட்டுல நான்வெஜ் கிடையாது. சோ இன்னைக்கே போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரலான்னு எங்க அம்மா என்னை கூட்டிட்டு போயிட்டாங்க. களக்காட்டுல 2 நாள் சந்தை நடக்கும். திங்கள் வியாழன். திங்கக்கிழமை கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கும். இன்னைக்கு வியாழக்கிழமைங்கிறதுனால கூட்டம் கொஞ்சம் குறைவா தான் இருந்துச்சு. அதனால நல்லா ஃப்ரீயா இருந்து எங்க அம்மாவும் பார்த்து காய்கறி எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டு பல்லாரி, உருளைக்கிழங்கு, தக்காளி இதெல்லாமே கிலோ கணக்குல தான் வாங்குவோம். மத்தபடி கேரட், பீன்ஸ், அவரைக்காய் இதெல்லாமே கூறு கணக்குல தான் எடுப்போம். இன்னைக்கு வர நாங்க கொஞ்சம் லேட்டா போனதுனால எல்லாமே 10 ரூபாய்க்கு கூறு எல்லாம் கிடைச்சிட்டு. உங்களை யாராச்சும் கூறுனா என்னன்னு தெரியாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்குமே சந்தைக்கெல்லாம் போக ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கூறுனா என்னன்னு தெரியாது. எங்க அம்மா சொல்லுவாங்க, சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் கூறுனா என்னன்னு எனக்கு தெரியும். நல்லா சந்தையில எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு கிளம்பலான்னு போனா முட்டாய் கடையில சுட சுட முறுக்கு போட்டுட்டு இருந்தாங்க. நாங்க அப்படியே அங்க ஒரு 1/4 கிலோ ஜிலேபி வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் என் தங்கச்சி வேற நாங்க கிளம்பும் போதே சமோசா வாங்கிட்டு வாங்கன்னு கேட்டிருந்தா. அதனால அவ கேட்ட மாதிரியே சமோசா வாங்கிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே மக்களே, பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.